பூரா எங்கள் அண்ணன் தம்பி என் தாய் தகப்பேன் அவ்வளோதான். ரசிகர் நான் பிரித்து பார்க்க போறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அப்பைங்க பாதத்தை வணங்கி, என்னுடைய அன்னைகளை வணங்கி, என்னுடைய தம்பிகளை வணங்கி, என்னுடைய தாய்மார்களை பூரா வணங்குகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் வடிவான இரவு வணக்கம். சார் போய்ப்பா வெற்றி தேட்டரில் ஃபைட்டு கட்ட மாதிரி கேட்குது சார். அந்த ஊதாவா இருக்கா அதை தெரியுது, அதை நிறுத்துறதாரா? உண்மையிலேயே ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா அது காரணமே மைக் செட்டுதேன். மைக் செட்டு உள்ளூர் தானே, அப்போ எப்போ வேணால் கலட்டலாம் மாட்டலாம். ரொம்ப நன்றி. ஏன் நான் முறைச்சிக்கிட்டே இருக்கேன், என்னப்பா ரூமும் கிடையாது யாராவே. இந்த உரங்காம்பட்டிக்கு இத்தனை கூட்டம் வந்திருக்கு என்றால் இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். எம்கேஆர் கைதட்டலாம் உள்ளூர்காரர். ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு எனக்கு, உள்ளூர் ஆளு கூட கைதுக்குங்களே கொஞ்சம் கோச்சுக்கிறாம குழந்து ஓச்சு. வெளியூர் ஆளு கைது கொடுக்குங்க, அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னும் சொல்றாப்புல இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, வெளியூர் ஆளு வரலைன்னா நம்ம நாடகம் நக்குன மாதிரி இருக்கு. இது என்னன்னா, ஒரே ஒரு ஊரை மட்டும் பார்க்கறது எந்த கலையா இருந்தாலும் அது சிறப்பு அது இருக்காது. 10 கிராமம் மக்கள் வந்து பார்த்தா தான் அந்த ஊருக்கும் சிறப்பு, அந்த கலைக்கும் பெரும் மதிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்ளும். என் தம்பிகள் கூட இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அவர் வருவது அவருடைய தெரியும் பாவம் எவ்வளவு வேதனை தெரியுமா. ஒரு நாடகம் பார்க்க வரணும்னா என் தம்பிகளுக்கு 1000 ரூபாய் செலவாகும். ஆமா, அவன் ஓசி வண்டியை பிடிக்கணும், அந்த ஆளுக்கு ஒரு போட்டோ வாங்கி தரணும். ஒண்ணுக்கே இருக்க மாட்டேன், வெறும் சட்டியாவது கலட்டி நிற்கணும். நிறைய போட்டா ஜாப்புன்னு ஒரு நாடகம் பார்க்க வரோம்னா 1000 ரூபாய் செலவு. அந்த காலத்திலே எங்க அப்பத்தா காலத்திலே ஐயா காலத்திலே அப்படி கிடையாது. எங்க அப்பத்தா 3 மணிக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு பணியாரம் சுட்டுறோம், ஒரு ஊத்து தண்ணியை மோந்து வந்து உட்காந்துருவார். இன்னைக்கு பொம்பளையால் வரும்போது பாரு, தண்ணி கேனு சிலிண்டரு எல்லாமே வீட்டையே சில பேர் காலி பண்ணிட்டு வந்துருங்க. ஆனா எந்த இடத்திலுமே தாய்மார் இல்லை என்றால் நம்ம எல்லாம் கிடையாது. ஆம்பளைகள் 1008 தவறு பண்ணலாம், அத்தனையும் மனசுக்குள்ளே உள்வாங்கி வெளியே சொன்னா அசிங்கம் என்று நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவியை தவிர யாரும் இல்லை. அது என்னமோ நினைக்குது, அவன் பாட்டுக்கு சொல்லுவேன், அதுக்கு யூடியூப்ல பார்த்துருக்கும் போல, அவன் பாட்டுக்கு ஏற்றுவேன், பட்டான்னு கீழே ஓட்டுவேன், மோசமான வேண்டின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கைதட்டணும் தாய்மார்களே. ஏன்னா தமிழகத்தில் உள்ள பெண்கள் பூரா பெண்கள் அல்ல, வீர தமிழச்சிகள். இந்த வருங்காலத்துல பொம்பளை பிள்ளை வத்த தாய்மார்ல என்ன பண்ற, வேலு கம்பு துப்பாக்கி அருவா வச்சுக்க. உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பாதுகாத்தாத்தான் இந்த நாட்டிலே இனிமேல் வாழ முடியும். யாரையும் குளர் சொல்லி வாழ வேண்டாம், உங்களுக்கு நீங்க தான் ஆதரவு. என் இளைய தம்பிகளை பூரா பெற்றதாய் தகப்பன முதல் கவனிங்க தம்பிகளா. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் அண்ணே, இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது தம்பி. அடுத்த பிறவில அண்ணன் கோமாளி ஓட போறது கிடையாது, நீங்கள் இப்படி உட்கார்ந்துட்டு குழந்தைட்டு பார்க்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறவியிலே ஒவ்வொரு தமிழனும் சாதித்து விட்டு செல்லணும். உலக அறிவு வரைக்கும் உன் புகழ் பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஒண்ணு செய், அதை செய்ய மாட்டாங்க, கண்ட லக்கல செய்வனை செய்வாங்க. உலக நாட்டிலே முதல் இடம் செய்வனையில தமிழ்நாடு. இந்த செய்வனை என்றால் என்னன்னு தெரியாம சில பேர் தெரியல. செய்த வினை கொஞ்ச நாள்ல ஓம் பக்கம் திருப்பிச்சுனா அப்புறம் ஆத்தானாலும் விடாது, நோத்தானாலும் விடாது. அதுலயும் இந்த நாட்டு சாமி வெள்ளாப்பைய சாமின்னு எங்க ஐயா கலிஜர் கோடாங்கி ஏற்கனவே என்று சொல்லியிருக்காரு. வெள்ளூர் நாட்டு தெய்வம் மாதிரி எந்த சாமி கிடையாது. அது சொன்னுச்சுன்னா சொன்ன வாக்கு தப்பா. அன்றைய காலத்துல பாட்டையை படுத்து கிடக்கும் போது இந்த நாட்டு சாமி வந்து பேசுமாப்பா, இதை செய்யுங்கடா அதை செய்யாதீங்க சொல்லுமா. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிடுச்சு. அன்றைய காலத்துல ஒருத்தர் தான் சாமி ஆடுவார், ஊரே விழுந்து 90 வாங்க, ஊரே பின்னாடி போகும். இன்னைக்கு வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறேன், எதுக்கு குதிக்கிறேன்னு தெரியும். ஆளுக்கு ஏறி விட்டுறேன். இந்த வாரம் எங்க அப்பைங்கெல்லாம் சிரிக்கிற பார்த்தா அப்படித்தான் இங்க ஊர் வாயிலாங்களோ. ஆனா எதுல வேணா விளையாடலாம், சாமி விஷயத்துல விளையாண்டோம்டா தெய்வம் திரும்பிச்சுன்னா அது இருக்கிற வீடா பிளாட்பார்த்து கொண்டு போயிடும். சும்மா கிடையாது, உட்காந்துருக்காங்களே இந்த பெரியவெல்லாம், இந்த தலப்பா கட்டி உட்காந்துருக்காங்கல்ல, இவர்கள் தான் ஆரம்ப காலத்துல இவங்க அப்பாலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி இந்த ஊரை உருவாக்குனாங்க, இந்த சாமியெல்லாம் எப்படி ஒன்றுபட்டு தூக்குனாங்க, எப்படி குதிரை எடுத்தா
எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப உள்ள இளைஞருக்கு தெரியாது. அந்த காலத்துல குதிரை தூக்கிட்டு போகும்போது ஒரே ஒரு மேலந்தே அடிப்பாங்க. ஒரே ஒரு ஆள் ஆடுவாரு. இப்படித்தான் இப்ப இளவட்ட போய் குதிரைக்கு முன்னாடி ஆடுறேன், குதிரைக்கு மேல ஆடுறேன், குதிரையை தப்புறேன். இது சிரிப்புக்கு அல்ல, எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆனா பெரியவருடைய அருமை எப்ப தெரியுமா இளைஞர்களுக்கு தெரியும்? அவர்கள் வயசை தொடும் போதுதான் அந்த கஷ்டமும் நஷ்டமும் இளைஞர்களுக்கு தெரியும். அப்போ உங்களை தான் சொல்றேன், நீங்க இல்லைன்னா நானும் கிடையாது. நீங்க எல்லாம் எங்களுக்கு அப்பேன். ஒரு 100 அவ்வளோப்பா. இதெல்லாம் நகைச்சுவைக்காக சொல்றோம். இந்த கள்ளப்பருப்பு ஒத்துக்கிட்டு இருக்காரு, உனக்கு அப்படியே மூத்தனம் முட்டுமே கள்ளப்பருப்பு வித்து. ஆனா இரவு நேரத்திலே கள்ளப்பருப்பு வித்து உறங்கி கொண்டிருக்கின்ற தான் குடும்பத்துக்காக கண் விழித்து பருப்பு வைக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். இங்கிட்டு வந்து வைய, அங்கெங்க உரம் தோடக்கடை கலக்கலாம் பாக்குறியா? இங்கிட்டு வா. நானும் நாடகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா அந்த சர்ச்சையை தான் எடுக்கிறேன். அடுத்த வருஷம் என்ன பண்றேன், வெள்ளப்பருப்பு பேட்டரி ஓடும். ஆமா, வெள்ளம் மயிர் வை. அந்த காண்ட வழக்கு அதுல பொழுதாதமே மண்ணெண்ணெய் வடியுது. அன்னைக்கு திண்டே வெறும் மண்ணெண்ணெய் வர வியாபாரம் அப்படி ஓடும். ஆனா இங்க ஊரம் பானிபூரி கடை, யாராவது ஒரு டீ கடை ஓடுறதா பொழைச்சிருக்கலாம். டீ கடை ஓடுறது ரொம்ப ஈஸிப்பா. 3 லிட்டர் பாலுக்கு 70 லிட்டர் தண்ணியை கலக்கலாம். இருட்டிலே வந்த எவனுக்கும் எந்த மசரும் தெரியாது. அப்படித்தான் ஒரு ஊர்ல சொன்னேன். 5000 பேர் கூட்டம். டீ கடைக்கார அழுத 5000 பேர் கூட்டம். 12 லிட்டர் தானே வாங்கியிருக்கேன், நான் எப்படி குலைக்க போறேன்? தண்ணியை கலப்பா பூரம் தூக்கத்துல பாதி போதில வந்த ஆளுக்கு தெரியாதுங்க. பக்கத்துல ஊரணி மோட்டர் போட்டு ஓசை விட்டுட்டேன். சட்டிக்குள்ளே சட்டியை விட்டு 17 பேர் அடிக்கிறேன். அமுல் டப்பா வெல்டிங் வச்சு கல்லு கூறுன்றேன். அதை நம்ம ஆளு தூக்கத்துல குடிச்சுட்டு ஏங்க 7 அக்கா பூச்சி சேர்ப்பீங்களான்னு. இந்த உலகத்திலே எல்லாம் கலப்படம். எல்லா தொழிலும் அவர்கள் திறமை இருந்தால் உழைத்துக் கொள்ளலாம். இவங்க இப்படி வாழ்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு புறணி பேசுறாங்க. கடைசியில சோத்துக்கு குஜா குஜா குஜா. அவ்வளவுதான் நான் சொல்றதே. அவ்வளவு இங்க பூரா இங்க இருக்க உறவுகளுக்கு மட்டும் 150 வருஷம் ஆயுள் காலம். இன்னைக்கு சொல்றேன், கைதட்டலாம். உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஏன்? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் உழைக்கக்கூடிய என் உறவுகளுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது. நீங்க எல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாப்பா. கைதட்டலாம். பப்புளு பயிலுங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். என்னுடைய மாணவன் உள்ள இருக்கேன், பாலமேடு பப்புளு. தம்பி, அந்த பப்புளு மாதிரி நீங்க எல்லாம் வரணும்டா. படித்துக் கொண்டே இந்த வயசுல தன்னுடைய தாய் தப்பன் சுமையை சுமக்கிறார் என்னுடைய மாணவன் பப்புளு. ஆனா இங்க இருக்க என் தம்பி ஒரு சில பேரு அம்மா சொன்னா 16 மைல் ஓடுறேன். உண்மைதான். பிள்ளைகளை கெடுக்கிறது யாரு? எல்லாரும் சொல்றீங்க, நாடகம் பார்த்தா பிள்ளை கட்டு போகும், சீரியலை பார்த்தா கட்டு போகும், டிவியை பார்த்தா கட்டு போகும், படம் பார்த்தா கட்டு போகும். பிள்ளை கெட்டு போவதற்கு காரணமே பெத்த தாய் தகப்பன். நான் இன்னைக்கு சொல்றேன், பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனே பெத்த தாய் தகப்பன் என்ன பண்ண, பள்ளிக்கூடத்துல என்னடா கொடுத்தாங்க, வீட்டு படம் கொடுத்தாப்பா, கூட வேணுமே கொட்டமல்ல போய் படு, போய் படிச்சுட்டு படுறான், படிக்கலான்னு சொல்லணும். அது சொல்றது இல்லை. அவன் வந்தவனே அவன் அம்மா, எப்பாய் அம்மா உனக்கு மேய் இருக்கின்றேன், நீ அம்மா செல்ல எடுத்து கொண்டு மேல படம் பாரு. அவங்க 12 படிப்பாரு, அவர் போய் மேல பார்ப்பாரு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, அவங்க அப்பத்தாவுக்கு 8 கிலோ போச்சு. சிரிக்க கூடாது, சிந்திக்க வேண்டும். படங்களை பார்க்கிறார், அதுல உள்ள நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டால் இவன் அறிவார்ந்த மாணவன். இந்த விரிச்சிட்டாங்க விரிப்பா வெறி. அன்னை சர்க்கஸ் தானே வந்திருக்கேன். வெறி ஓம் சிவமயம். சிவனுடைய துண்டை விரித்து உட்காரேன் பாரு. அப்ப எவரோ கொண்ட திமிரு கொண்ட சிவன் பக்தனா இருப்பான். ஐயா அப்பா நொப்பான்னு உலக நாட்டுல போய் பாக்குறேன், அந்த செருப்பை அப்படி தூக்கி எறிவேன். நம்மால அப்படி கிடையாது. செருப்பை தூக்கிறேன்னு குண்டிக்கு போட்டு உட்காருங்க. செருப்பை குண்டிக்க போட்டு உட்கார்ந்த இனம் தமிழ் இனம். அதே மாதிரி எந்த ஒரு காயப்பட்டாலும் எச்சிய தொட்டு அதுல வச்சது நம்மதான். கை 2 வெட்டியிருப்பாங்க,
அதுல போய் எச்சியை தொட்டு வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிறோமா? அறிவு சார்ந்த இளைய சமுதாயமே இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். பெத்ததாய் தப்பன விறகு வெட்டி உழைத்து வாங்கக்கூடிய அந்த டூலர் பைக்கை என் தம்பிகள் எல்லாம் 200 ஏறுமா ஸ்பீடு, 250 ஏடுமா என்று திரும்பி பார்க்கிறீங்க. ஆனால் வண்டியை திரும்பி பார்த்து ஸ்பீடு ஏறுமான்னு நினைக்கக்கூடிய என் தம்பியே, உன் குடும்பத்தை திரும்பி பார், நீ அறிவு சார்ந்த பிள்ளையா வாழலாம். சொல்றேன் மித வேகம். நான் பூராமே கிருநே இருக்கல. என்ன என் தம்பிகள் எங்க அண்ணனே நான் உரிமையாக பேச வேண்டும். காமெடி மயிறு தெரியாம தானே பேசிக்கிங்க. என்ன காமெடி தூங்கா சொல்லவா? எங்க அப்பைங்க எல்லாம் சொன்னார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை சொல். சின்ன பையில உரம் கெட்டு போனாங்க. ஆனா எம்ஜிஆர் நீ சொல்லும் போது உன்னுடைய தம்பி கேட்பார்கள் என்று சொன்னார்கள். பூரா என்னுடைய தம்பி, யார் மறுக்க முடியுமா? என்னுடைய தம்பி. பிறந்த அந்த ஊரும் பெத்த தாயினுடைய வயிறும் தான் வெவ்வேறு. ஆனா ஓடக்கூடிய ரத்தம் தமிழ் ரத்தம் என்பது எனக்கு தெரியும். என் தம்பி பாரு, பள்ளிக்கூடம் போற பையன் கேட்கிறேன் பாரு, யானை கதை சொல்லு. இந்த யானை கதையை வண்டியிலே வரும்பொழுது நான் யோசித்த ஒரு செயல். என்ன யோசித்தேன்? அந்தந்த யானையை எலி செஞ்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு அதை இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க அமெரிக்கா வரைக்கும். யானையை எலி செய்ய முடியுமா? கிச்சா கிச்சா இப்படி மட்டும் அசிங்கமா பேச அப்படியே புலந்து சிரிப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லு. திருத்துறான மயிர் மயன் என்ன இந்த வண்டியால சின்னத்தமே இடியப்பம் கப்பலி ஓசு ஏழை கேட்கிறோம் கேட்கற அந்த தம்பிக்கு ஒரு 4 கிலோ போட்டு கொடுப்பான். பாப்பா வெண்ணமே புது தெரிஞ்சு போச்சு ஓடி இப்படி பேசினா திருப்பி ஒரு பாட்டு பாடும். தென்பாண்டி அப்படி ஒரு தமிழனை இன்னும் பார்க்க முடியாது. அமெரிக்க நாடுகளை மேல வைத்த ஒத்த தமிழன் யாரு தாங்க? அவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த புண்ணிய பூமி, இந்த வெள்ளலூர் நாடு, இந்த உரங்கம்பட்டி மேடையில அந்த தங்கத்தை எங்க யாரு கொஞ்ச நேரம் பாடுதாங்க? தென்பாண்டி ராமன் நாடு அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம்.
வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நமக்கு 18ஆம் படி கற்பனா நினைக்கிறேன். பிறர் குடும்பத்தை பாதுகாப்பா அழைத்து சொல்லக்கூடிய ஓட்டுநர் அத்தனை நமக்கு சாமி தான். என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்க கைதண்டிகளப்பா. ஒரு சின்ன பையன்வா, வெள்ளூர் நாட்டுல பிறந்துட்டு பயப்படக்கூடாது. வீரத்துக்கு பேர் போன நாடுறா, பாசத்துக்கும் பேர் போன நாடுறா. எங்க பார்க்கலாம் தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தரமா உறங்காம்பட்டி எங்கள் ஐயனாருடைய காலை. யாரா ஒரு தம்பி வா, நெஞ்ச நிவர்த்தி பிறந்த ஏழை ஏழை ஏழை. ஆமா, பெரிய சேர்மனுக்கு நிக்க போறாரு. கும்பிட போட்டேன், பரவாயில்ல, அமைதி எல்லாரும். உங்க பேரு என் தங்கம் காமிக்கிறியா? என்ன பண்றீங்க? குழந்து ஓச்சு இந்த நக்கல் எல்லாம் பண்ணக்கூடாது. நாடகம் வெரி குட். நீ பேசாம பப்பன வாவே, நான் தூங்கி எடுத்துனேன். நாடகம் பார்க்குறீங்க, அது எனக்கு தெரியும். வாழ்க்கையில என்ன பண்றீங்க? மெக்கானிக் தொழில். என்ன மெக்கானிக்? வண்டி டூவீலர் மெக்கானிக். டூவீலர் மெக்கானிக். ஓ, வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் என்ன கண்டுபிடிச்சா? ஏரோப்ளேன் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது. அவர் கண்டுபிடிச்ச ஸ்கூட்டி. இருங்க தம்பி, அங்கிருந்து இத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். இந்த எம்கேஆர் யாருமே வரவில்லை. குனிந்து இந்த மண்ணுக்காக நான் வருகிறேன் என்று சொன்னேன். பாடா வந்தாங்க வீரத்தமிழன். மாடு புடி மாடா இல்ல வெளியேறுமா? அப்துல் கலாம் ஐயா இந்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? மிஸ்டர் முள்ளமல்லி முண்டை என்ன செஞ்சார்? வெடி உண்டு. பள்ளிக்கூடம் வாத்தியாராக வந்தார் அப்துல் கலாம் ஐயா. நீ மெக்கானிக் இருக்கக்கூடாது, கேரளாவுக்கு போய் தென்னமரம் ஏற. அப்துல் கலாம் ஐயா இந்த மண்ணிலே பிறந்து விண்வெளிக்கு அக்னியை ஏவுனார். அணுகத்தை கண்டுபிடித்த நம் தாத்தா. நீராறும் கடல் கொடுத்த பாட்டு உனக்கு தெரியுமா? 2 வரி பாடு. 2 வரி. ஜனகணமன தெரியுமா? ஜனகண மங்களம் நாயகதே பாரத கவிதாரா பஞ்சாபந்த உதாரங்க ஆயிரம். உண்மையிலே இவனை நான் வணங்குகிறேன். தேசப்பற்று உள்ளவனுக்குத்தான் இந்த பாட்டு தெளிவாக பாடத் தெரியும் என்பதற்காக இவன் தன்னுடைய குரல்னால் பாடினானே. படிச்சுட்டு மெக்கானிக்கல் ஆகிறீங்கல்ல, கல்யாணம் நினைப்பு இருக்கா? இப்போ மாடு புடி மாடு கல்யாணம் நினைப்பே இல்லையா? இருக்கு. எப்படி உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்க? அத்தையவையா? ஏய் நுட்பம் உண்ட அத்தம் மக அத்தையவே. அத்தைய ஒண்ணு பண்ண செவ்வளவு சேர்த்து அஞ்சு அத்தை அம்மா வேணாம் அம்மா. அதே அத்தை மக. அத்தை மகளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்ப மண்டி ஓட்டு அடிச்சு விடு. பார்த்து அத்தை மகளை திருமணம் செய்து நீ மெக்கானிக்கலை சாதித்து எத்தனையோ தம்பிகளை நான் தொடர்ந்து 2 மாசமாக மேடைக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். அத்தனை தம்பிகளும் ஜனகண மன என்று 2 வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் மெக்கானிக்கை இருந்துட்டு மறந்தாலும் தேசப்பட்டோடு பாடுனேன். பாடுற அவன் நினைப்பேன், அந்த கண்டர்மையை எதுக்கு கூப்பிட்டியார. எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்குறான். எங்க அப்பைங்கெல்லாம் இடியப்பம் பயில பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்களே,
வருகிறார், அவர் பாடம் நடத்த போகிறார். மாணவ செல்வங்களே அமைதியாக இருங்கள், சொல்ல மாட்டேன். இவங்க 3வது படிப்பேன், வாத்தியார் வந்துட்டான்டா, வந்துட்டேன் அறுப்பேன் மொத்தா, இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்கிறான். தம்பி அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளே அறிவு சார்ந்த பிள்ளைகளாக படிக்க வைத்து நம்ம தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வைப்பதே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை தான் நமக்கெல்லாம் குருநாதர். தம்பி இந்த கத்து வேலை தூத்து வச்சு போங்கப்பா. நானும் மேடம் என்ன பிள்ளை வளர்க்குறீங்க மேடம், நாளை காலையில ஒவ்வொரு ஊதுகாயில வந்து தொடையில் சுட்டு விடு. யானை கதை 2வது கூட படிக்கல, யானை கதைங்க, யானை கதையும் சொல்லல, பூனை கதையும் சொல்லல. ஏ அமைதியா இருங்கப்பா. தம்பி 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 உங்களை ஆளுக்கு ஒரு சூம்பு கூட சூம்புறேன் ப்ளீஸ். நான் அதுதான் என்ன செய்யல உங்களுக்கு, என் தம்பியெல்லாம் உங்க மூத்தத்தை கூட குடிக்கிறேன்டா, கும்புறேன்டா. பெரியவெல்லாம் உட்காந்துக்காப்பா, நீங்க வாட்டுக்கு 2 அடிச்சு விட்டு போயிடுவா. கடைசியில என் ஜாமீன்ல ஐயாக்கல ஐயா ஐயா நடிக்க விடுங்கப்பா. மற்ற நாடகத்துல நடிகர் நடிக்கிறாங்க, எந்த கவலையுமே இல்லை. அவ வாட்டுக்கு நடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போ. என் நாடகத்துல தான் அக்கா போற ஊட்டிய பாரா படுத்துறேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல நடிச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு ஊர் அம்பலார் ஓடியாது படப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேளு, யானை கதை சொல்லின்னு ஒருத்தன் படப்பை தீ வச்சுட்டு போயிட்டேன். ஐயா அந்த யானை கதை அப்படி ஒண்ணும் உலகத்துல அறிவான கதை கிடையாதுயா, அது செக்ஸ் கதையா. ஐயா ஐயா நல்லா இருப்பியா, பேசாம இருங்க. அப்போ தம்பி தம்பி ஐயா ஐயா நீங்க படிக்கிறேன் ஜாமியலா, நீங்க படிச்சு பெரியால வரணும்யா. இதெல்லாம் நாடகம் பண்றது ஒரு பொழுதுபோக்கையா. அண்ணன் சொன்னாலும் அந்த மைண்ட்லயே வச்சுக்கிட்டு பரிச்சு எடுத்து எழுதி தொலைச்சாதியா. இவங்க பரிச்சு அப்படி எழுதுவாங்க, இவங்க போறதே என்னையும் நினைச்சுட்டே போறாங்க. இவங்க அமைப்புல பெரிய யானை, ஒரு யானை ஒரு எலியை செய்தது. அப்பொழுது அந்த யானை தலை மீது இளநீ விழுந்தது. யானை பலமாக கத்தியது. எலி சொன்னது, மெதுவா செய்யவா வேமா செய்யவா, தெளிவா சொல்ல முடியாதுப்பா. பெரியவங்கலாம் நான் எந்த ஊரும் கிடையாது, பிள்ளத்தி விழா குழந்தை எங்க ஊர். ஆனா மோசமான ஊர்ல எங்க ஊர் ஒண்ணு, சாராயம் காய்ச்சல் நம்பர் 1. எங்க மாடு அந்த காலத்துல கடமாடு நிறைய இருக்கும் போது இந்த மாடுகள் உரம் குடித்து வளர்ந்ததே ஊரப்பனையை தான் குடிக்கும். ஊரப்பனையை குடிச்சுட்டு இந்த மாடு உரம் கிருக்குண்டுதே வரும். எங்க ஐயா கொஞ்சம் கோவணத்தை பார்த்தே கட்டினார். மாடு வந்த சோறுல அது பணம் கறக்கட்டுன்னு கட்டி முடிச்சு அதுல பிறந்தவன் அன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுக பயலுக சத்தம் போடும் போது ஒரு ஆள் தான் எந்திரிப்பாரு. எங்க அப்பன் நெஞ்சு கடிக்குது, எவன்டவன் திருச்சாத்தமா இருக்கும் கொண்டே விடுவேன். இப்ப அவங்களே பாக்குறாரு, இது எது காலம் மாறிக்கிருச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், பெரிய ஆள் 4 எலோட்ட போய் சண்டை ஓட்ட பெரிய ஆளு இங்கிட்டு போற பைக்கு அங்கிட்டு திருப்பிடுங்க. ஏன்னா பெரிய ஆளத்தையும் பாயிறாங்க. ஏன் பாயிறாங்கன்னா பெரிய ஆளுங்க அப்போ கோச்சுக்கிறாரு. உங்களை சொல்லல, எங்க ஏரியா பக்கம் பெரிய ஆளுங்க வந்து சின்ன புத்தியோடு திடுறாங்க. எலோட்ட போய் தண்ணி அடிக்கும் போது போனேன், அப்பாவுக்கு ஒரு 3 வருஷம் ஊத்துறான். அவன் உங்க பெரியப்பா மொத்தம் ஊத்துறா கட்டாங்க 3 வருஷம் ஊத்துறான். 3 வருஷம் குடிப்பாரு. 2 அரை விடுவாங்க. சட்டா சடம் என்ன குடிக்கிறா வந்த போறாங்க. இவள் போய் அழுதுகிட்ட பெரிய மனுஷன் அவன் அம்மாட்ட போய் சொல்ல, ஏன் பான்மதி என் சின்னவன் கண்ணு தண்ணி அடிக்கவா ஒழிப்பாண்டியா போடு ஒத்த நீங்க போங்க மச்சான், போய் ஒத்தலை கொடுங்க மச்சான், இந்த தண்ணியா நீங்க போயிரு. என்ன காலத்தை தந்தது மாதிரி மாறிக்கொண்டா நம்மளும் நல்லா இருப்போம். என் அன்பு தம்பிகளுக்காக ஒரு விழிப்புணர்வு பாடல் பாடுறேன். தமிழ்நாட்டில் எத்தனை கடையை அடைச்சாலும் திருத்த முடியாது. ஒருவேளை நம்ம கும்பிட்ட ஜாமி வீண் போகாம அத்தனை டாஸ்மாக் கடையை அடைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வீட்டில சாராயம் காய்ச்சிருக்கான். இது எதுக்காக சொல்றேன்னா, என்னைக்காவது அடிச்சா அந்தாலும் மறந்துடுவேன். தினசரி 4 மணிக்கெல்லாம் திறக்கடிக்கிற ஆளுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டா. 3 வருஷம் போடலன்னா தக தக தவன ஆட்டவா முதலாளி நீனே காய்ச்சுவேன்.
இப்ப கைதட்ட மட்டும் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு யானை. அப்ப எப்படி நாடு வல்லரசு ஆகும்? ஒரு யானை அமைதியா இருக்கணும். யானை கதை கேட்டீங்க, யானை கதை சொல்ல போறேன். இதற்கு என் பேரு கேட்டாலும் பரவாது, சொல்லி ஆகணும். அம்மா அதுக்கு தானே வண்டி கட்டி விட்டுருக்காரு. அம்மா 20 லட்சம் செலவு பண்ணி ஆங்காங்கல இருந்து வந்துட்டாரு. இரு தம்பி, அண்ணன் சொல்றேன், அமைதியா இருக்கணும். சார் போய் நல்ல மூடா இருக்கவன் தம்பி எம்கேஆர் தாப்பா, நானா பூச்சி வேறனா? இருப்பா இருப்பா, என் தம்பி பாசத்துக்கு அளவு இல்லையா தங்கம், நீ இருந்த செல்லக்குட்டி, அமைதியா இருப்பா. இல்லைன்னா ஒண்ணு செய்யறியா, ஒரு காலத்து மண்ணை வாங்கிட்டு வந்து அண்ணன் அந்த மூலையில வச்சு எரிச்சு விட்டு போயிறியா? உனக்கா அண்ணன் ஜாகிய செத்துறேன். ஆமா பேசாம ஒரு யானை. அந்த யானை கல்கத்தா, அடங்கொத்தா கல்கத்தா யானை. கல்கத்தா யானை இங்கிருந்து வந்துருச்சு. ஏய் அமைதியாரு, யானை வந்துகிட்டு இருக்கு. வந்துட்டு அப்படியே மதுரை ஏர்போர்ட்ல இறங்கிருச்சு யானை. இறங்கி அங்கிருந்து அப்படியே லிஃப்ட் கேட்டு அப்படியே வந்துருச்சு. மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிருச்சு. அப்ப மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு எலி இந்த யானையை பார்த்துட்டு கப்ளிங்க பார்த்துருச்சு. யானை கப்ளிங் பெருசு தான், அது ஒரு 1/2 டன் இருக்கும் கப்ளிங். யானை கருப்பு எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம். எந்தோட யானை சிவப்பா இருந்துச்சு. அப்ப அந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது, யானை யானை அது ஒரு படம் பார்த்தேன், அதனால மூடாயிடுச்சு. உன்னை லேசா நான் ஒரு காங்கிரீட் போட்டுக்கிறேன். உடனே யானை சொல்லுது, ஹலோ இப்பதான் ஃபாரின்ல இருந்து வரேன், உடனே போட்டோம்னா செப்டிக் ஆகிக்கிறோம். உடனே எலி சொல்லுது, பரவாயில்ல 1 ஷாட் போடுறேன், 70 ரூபா வாங்கிக்கிறோம். யானை சொல்லுது, ஃபுல் ஷாட் போடுங்க, 2 ரூபாய் ரவுண்டாக. அப்படியா? மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பாத்ரூம் குள்ள வாங்க ஒரு அடி அடிச்சு விடுறேன். வேணா கட்டளை எடுத்து போவேன். வயல ஊரம் பூரம் சூடு குடிச்ச தடவை வருவாங்க. அப்புறம் ஒன்னே விலைக்கு விட்டு அவங்க தவிர்வாங்க. கப்ளிங் கெட்டு போயிடும். ஊர் அவுட்ருக்கு வாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, நல்லா சைடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்த போடுவோம். சரின்னு யானை இங்கே போய் நல்லா ஃப்ரே தலைவலி அமிர்தாங்கெல்லாம் பேசு. யானை எலி நீ கூட வர போறாரு, நம்மளை புழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாமப்பில் இருக்கு. எலி போயிடுச்சு. போனா 1.5 மணி நேரமா தேடுது. எலிக்கு மாலைக்கண்ணு கப்ளிங் தெரியுது. ஒரு வழியா அந்த கப்ளிங் உள்ளே நுழைஞ்சு போயிடுச்சு. யானை பார்த்துச்சு, அனாதையை செத்து போயிடான்னு புசை போட்டு பட்டார கம்செட்டு மோட்டர்ல அடிச்சு எலி சுத்தி ஒரு வழியா கப்ளிங்க தொட்டு மட்டும் மெதுமெதுவா பண்ணிக்கிட்டு. அப்போ அந்த யானை தலையில ஒரு இளநீ வந்துருக்கு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா, சந்தோஷமாப்பா. என்ன இந்த கதையை ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மாடரேஷன் சொல்றதுக்குள்ள என்ன தம்பி, இந்த விவரத்தையும் போய் ஒரு அடி அடி என்ன கிடத்தும் பொன்னரமா வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதை கூடிய பேரு போன நாடு எத்தனை நாடுகள் இருந்தாலும் உலக நாட்டுக்கே சடக்கு என்று ஞாபகத்து வரக்கூடிய ஒரு நாடா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த உரங்காம்பட்டி கிராமம். கைகாத்தான் தேவர் கனகத்தேவன் மக்களுக்கு பாத்தியப்பட்ட நாட்டாமுத்தி ஐயனார் குதிரையெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த குதிரையெடுப்பை முன்னிட்டு அழைத்து வந்து இந்த மேடைக்குள்ளே அரிதானம் போட்டு எங்களை நடிக்க செய்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. உரங்காம்பட்டி மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வெளியூர்ல இருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். சின்ன இப்போ வரமாட்டான், அவன் வரும்போது கொடுக்குறோம்ப்பா. சரி நான் கொடுத்துறேன்ப்பா. அவங்க பேர் வசத்துக்குரிய அன்பு தந்தையாக ஒரு பிள்ளைக்கு பொன்னாடை போற்றி செல்லக்கூடிய தந்தையார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகத்திலே தலை சொந்த நாடகம் ஸ்ரீ பண்டிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் போறீங்க.
சிவகங்கை அங்கு அங்கு ரேடியோ. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டு போ. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலே மாட்டுக்கு அந்த புத்தி தான் வரும். எனக்கு பேசாம இருக்க இழுத்து விட்டு போயிடும். தம்பி தம்பி ப்ளீஸ் உன் குஞ்சை பிடிச்சி கூட லேசம் சூடம் போடுவேன். தம்பி உங்களுக்காக அண்ணன் போடாத வேஷம் ஒரு வேஷம் தான். என் தம்பிகளுக்காக எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த முண்டை மாத்தியம் வரல. ஆம்பளை முண்டமா வந்தானா ஊர் ஊரா காலி ஆயிடும். அந்த டான்ஸ் மட்டும் ஒரு சட்டியோட வர சொல்லு. இதென்ன கூட்டம்? இந்த பல்பு இழுப்பு இதெல்லாம் இருக்கு. இந்த கட்டத்துல உடச்சு கொண்டு போய் கேவலம் சும்மா ஓய் ஓய்ந்து நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் தூரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் கடன் உரத்தனாக நடிக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய குயிலுக்கு நிகரான குரல் வளம் ஒரு வீர தமிழச்சி பன்னார் உடிமன் கண்டெடுத்த அபிராமி 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 அவர்கள் வெள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்க மகன். இன்னைக்கு நாரதா வந்திருக்கவருக்கு நம்மளாம் கை தட்டணும். உண்மையிலே வயக்காட்டுல தண்ணி வாய்ச்சலை விட்டு விட்டு ஓடியாந்திருக்காரு. 2 மூட்டை வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுவும் உழைப்பு தான். பகலிலே கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு இரவு நேரத்திலே கலையை நேசிக்கிறானே இவனை கைதட்ட. என் அன்பு நண்பன் உடம்பை பார்த்தால் 300 முறை சுமட்டு முறைக்கு ஒத்தாலா களவு ஓடுவேன். சாம்ஸ் இந்த தவக்காலே அந்த லாங். ஆனா பின்னாடி எல்லாமே இருக்கு. பட் கும்பிட்ட சாமி கடைசியில 1 பாயிண்ட் விட்டுருச்சு. மண்டையில் மசூர் இல்லை. மண்டையில் மசூர் இல்லை என்று மற்ற நடிகர் எல்லாம் கேலி செய்கிறார் என்று புறப்பட்டான் சென்னை மாநகரத்தை நோக்கி. அங்கே போய் 14,200 ரூபாய்க்கு ஒரு டோப் மசூரை வாங்கி வந்தான். டோப் மசூரை வாங்கிட்டு வந்து மாட்டுத்தாவல இறங்கினவன் முண்டை மசூரை மறந்து உசுரை காப்பாற்ற வேண்டும் என்று குதித்து வந்து விட்டான். இப்பொழுது 16 வகையான மசூரை சேர்த்து ஒட்டு போட்டு செப்பிக்கால வச்சு ஒட்டி அதை மண்டையில் மாட்டிக்கொண்டு 1:30க்கு வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாவலாக நடிக்க காத்துறார். என்னடா கட்டமூ நாடகம் மாட்டிட்டீங்க. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது எத்தனை தடவை நம்ம கிராமங்களில் என்ன பதவிக்கு நின்றாலும் அத்தனை தடவையும் பணம் கொடுத்தாத்தான் ஓட்டு என்ற நிலைமை தமிழகத்திலே. ஆனால் என் அன்பு அண்ணன் நாடக நடிகர்களுக்கு இவரை நன்றாக தெரியும். ஆனால் திரைப்படத்துறைக்கு எங்க அண்ணனை தெரியாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அங்கே இவர் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டார். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு நாடக கலைஞன் யார் என்றார் எங்க அண்ணன் ரத்னப்பா அண்ணன். எங்களுக்கெல்லாம் பெருமை அண்ணா. ஒரு வாத்தியார் பெருந்தகை. அப்போ இருங்க பப்புல அப்புறம் வருவேன். வேம வரச்சு அவன் வேதனை சமக்க வேணாமா? இருங்கடா அவங்க வந்து இங்க புள்ளி தகுந்த மாதிரி நான் ஒரு மிரட்டுனா முண்டை முடிச்சுட்டு தெரிவாங்க. இருங்கப்பா டான்ஸ் வரும். அது 30 செல்லல. அதை கரெக்டா வந்து 11:40க்கு 30 செல்லும் தண்ணி ஊற்றி போட்டு வரேன். ஏழை அப்ப என்ன இப்பதான் சொன்னீங்க அண்ணன் உசுறு மசுருன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கம்பளிக்கு பிறந்தீங்களா? இந்த சொல்றேன். அப்ப கம்பளி பத்தியா இந்த டான்ஸ் பையன் அள்ளி விட்டு நாடகமே என்ன அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த எம்.கே. ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். என்று நம்மிடம் இல்லை. மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய ஆசான் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே விழாக்குளம் உள்ளத்தி அதற்கு இடையே 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு மற்றற்ற பெருமை பெறும். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்செல்லி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். வபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு லேடிஸை வர சொல்றேன். அதுக்கப்புறம் மை ஸ்டூடெண்ட் ஒல்லி சுமண்டு மூட லாக்